இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பாலினாமியல் கான்ஃபரன்ஸ் இருக்குன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜரை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். கேன்னு ஒரு இன்டீஜர் எடுத்துக்கிறோம். அது எப்படி இருக்குது, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 நம்மளுக்கு இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கான்ஃபரன்ட் டு 0 மாட் பிகேன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் கன்சிடர் பண்ணுறோம். அந்த கான்ஃபரன்ஸ், இந்த பாலினாமியல் கான்ஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னா, b1 b2 எக்ஸட்ரா டு br மாட் pk இது எல்லாமே அதோட சொல்யூஷன்ஸாக இருக்க மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதோட பியோட பார் எப்படி இருக்குன்னா கே, இதை நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எக்ஸ்ன்னு இன்னொரு சொல்யூஷன் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அந்த சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் a சொல்யூஷன் ஆஃப் 0 mod p per k plus 1. ஸோ k plus 1 அதை விட ஒரு டேர்ம், அந்த ஒரு பார் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து எக்ஸுன்றது வந்து சொல்யூஷனாக இருக்குது அப்படின்னா, எக்ஸ் வந்து இதுக்கு சொல்யூஷனாக இருக்குன்னா இதுக்குமே சொல்யூஷனாக தானே இருக்கும். இப்போ எப்படின்னா p per k plus 1 divides f of x தானே நம்ம போடுவோம். இந்த டேர்மை வந்து இப்படி தானே நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்றப்ப நம்ம p per kவுமே டிவைட்ஸ் f of xன்னு நம்மளால் சொல்ல முடியும்ல. ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பீன்றது வந்து ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைமை வந்து நம்ம தனித்தனியாக கொண்டு வர முடியாதுல்ல. இப்போ 8 இருக்குன்னா 8 வந்து நம்மளால் 4ஆல் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப 2ஆலையும் டிவைட் பண்ண முடியும்னு நம்ம சொல்லலாமா? ஏன்னா 4 நம்ம எப்படி தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், 2 ஸ்கொயர்னு தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ 2 ஸ்கொயர்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்றப்ப அது 2ஆலேயும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுமா? அதாவது பி ஸ்கொயரால் நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்றப்ப நம்மளால் பியாலையும் டிவைட் பண்ண முடியும்னு சொல்லலாம். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு ஒரு சொல்யூஷன் வந்து p per k plus 1ஓட கான்ஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா p per kஓட கான்ஃபரன்ஸுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கான்ஃபரன்ட் டு 0 mod p per k plus 1க்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா அது p per kக்குமே சொல்யூஷனாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தோம், 0 mod p per kக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சொல்யூஷன் சொல்லியிருந்தோமா? என்னென்ன சொல்லியிருந்தோம், b1 b2 எக்ஸ்ட்ரா டு br வரைக்கும் சொல்லியிருந்தோம். அப்போ இந்த எக்ஸ் எப்படி தான் இருக்கும், இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ் எப்படி தான் இருக்கும், இந்த இருக்க ஏதோ ஒரு டேர்முக்கு கான்க்ரூவண்ட்டாக தான் இருக்கும். அதாவது பிஐக்கு கான்க்ரூவண்ட், இதில் இருக்க ஏதோ ஒரு டேர்முக்கு கான்க்ரூவண்ட்டாக தான் இருக்க மாதிரி இருக்கும். எதை பொறுத்துனா பிகேவை பொறுத்து, பி பார் கேவை பொறுத்து கான்க்ரூவண்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பி பார் கேக்கு மொத்தமே இவ்வளோ தான் சொல்யூஷன் சொல்லிட்டு இது தவிர வேறு எந்த இன்கான்க்ரூவண்ட் சொல்யூஷன்ஸுமே இருக்காதுன்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ பி பார் கேக்கு இன்னொரு சொல்யூஷனும் இருக்குது, எக்ஸின் இன்னொரு சொல்யூஷனும் இருக்குதுன்னு சொன்னோம்னா அந்த எக்ஸ் எப்படி இருக்கதா சான்ஸ் இருக்குன்னா, இதில் இருக்க இந்த ஏதோ ஒரு பிஐக்கு கான்க்ரூவண்ட்டாக இருக்கதா சான்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் இஸ் கான்க்ரூவண்ட் டு பிஐ மாட் பிகே ஃபார் சம் ஐன்னு சொல்லி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸ் இஸ் கான்க்ரூவண்ட் டு பிஐ மாட் பிகேவை நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம்? அதாவது இது எப்போ மட்டும் தான் பாசிபிளாக இருக்கும், பிகே டிவைட்ஸ் எக்ஸ் மைனஸ் பிஐன்னு இருக்கும்போது அது மட்டும் தான் பாசிபிளாக இருக்கும். அப்போ பிகே டிவைட்ஸ் எக்ஸ் மைனஸ் பிஐ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? எக்ஸ் மைனஸ் பிஐ இஸ் ஈக்குவல் டு ஏதோ ஒரு டீக்கு, ஏதோ ஒரு டீன்னு ஒரு இன்டீஜர் இருக்குது. இப்போ இருக்கும் டி இன்ட்டு பி பார் கேன்னு சொல்லி தான் இருக்கும் இது. அப்போ இது எப்படி போடலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஐ ப்ளஸ் டி இன்ட்டு பி பார் கே அப்படின்னு சொல்லி நம்ம போடலாமா? ஸோ நம்ம இப்போ எக்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம்னா பிஐ ப்ளஸ் டி பார் பிகேன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த டி எப்படி இருக்குன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கான்க்ரூவண்ட் டு 0 mod p per k plus 1க்கு சொல்யூஷனாக இருக்க மாதிரி இந்த எக்ஸுன்ற டேர்ம் இந்த இதுக்கு சொல்யூஷனாக இருக்க மாதிரி இந்த டீவை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ எக்ஸ் வந்து சொல்யூஷன் சொல்லி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஏ ப்ளஸ் டி பார் பிகே வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல பிஏ ப்ளஸ் டி பார் பிகே வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ எஃப் ஆஃப் பிஏ ப்ளஸ் டி பார் பிகே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்ம முதல்ல கால்குலஸ் இதிலெல்லாம் படிச்சிருப்போம் டெய்லர்ஸ் தியரம் சொல்லிட்டு அதை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ டெய்லர்ஸ் தியரம் எப்படி இருக்குன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னு சொல்லி இருக்குன்னா அதை நம்ம எப்படி போடலான்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு ஏ பர் 1 ப்ளஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் பை 2 ஃபேக்டோரியல் a per square plus etc to f per n into x divided by n factorial
k/n அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி தான் டெய்லர்ஸ் தியரமில் வந்து வரும். இந்த இடத்துல பிஐ மட்டும்தான் மாறிட்டே இருக்கும். b1 b2ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ எக்ஸ் இந்த இடத்துல எக்ஸ்ன்றது வந்து பிஐ தான். t/pk வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கனால t/pk வந்து நம்மளுக்கு ஏன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு டெய்லர்ஸ் தியரம் படி நம்ம போட்டுக்கிறோம். இப்போ என்னென்னா கே வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தானே. இதில் இருக்க கே வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு கே இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்தால் k+1 எப்படி தான் இருக்கும்? 2k விட சின்னதாக இல்லாட்டினா ஈக்குவல் டுவாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறோன்னா கே இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1னா ஃபஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். கேக்கு பதிலாக 1 போட்டோன்னா 1+1 வந்து 2ன்னு வரும். அதே மாதிரி இந்த பக்கம் 2 × 1ன்றப்போ 2 வரும். 2 2 ஈக்குவல் ஆயிரும். அதே நம்ம அடுத்து 2 k is equal to 2 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா 2 + 1 வந்து நம்மளுக்கு 3ன்னு சொல்லி வரும். 2k 2 × 2 வந்து நம்மளுக்கு 4 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ வந்து 3 வந்து 4 விட சின்ன நம்பராக தான் இருக்கும். அப்போ நம்மளால் என்ன சொல்லிடலாம்னா k+1 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2kன்னு சொல்லிட்டு நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அப்போ நம்மளால் சொல்ல முடியும். இது எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா இதில் f(bi) f'(bi) by 1 t/pk அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கடுத்து என்ன வரும்? f'(bi) by 2 factorial t/pk the whole square அப்படின்னு சொல்லி வருமா? இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னா t² p/2kன்னு சொல்லி நம்ம போடலாமா? p/2k அப்படின்னு சொல்லி நம்மளால் போட முடியும். ஸோ இப்போ என்னென்னா அப்படி நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்றப்ப k+1 வந்து 2k விட சின்னதாக தான் இருக்கும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். k+1 வந்து 2k விட சின்னதாக தான் இருக்குது அப்படின்றப்ப இந்த 2kக்குள்ளே ஒரு k+1 இருக்குமா? அப்போ இந்த p/2k வந்து p/k+1 டிவைட் ஆகுமா? ஸோ டிவைட் ஆகிறப்ப இது நம்மளால் கான்க்ரூவன்ஸில் கொண்டு வந்துட முடியும். இதில் இருக்க ஒவ்வொரு டேர்மும் இண்டீஜராக இருந்தால் தானே கான்க்ரூவன்ஸ்லாம் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்த தியரமில் என்ன சொல்லியிருப்பாங்க? f(n)bi ஏதோ ஒரு m இப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா f(k) அப்படின்னு சொல்லி இருக்குன்னா இது வந்து k ஃபேக்டோரியலால் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அப்போ k ஃபேக்டோரியலால் டிவைட் ஆகும் அப்படின்றப்ப f(k) by k ஃபேக்டோரியல்னு சொல்லி போட்டோன்னா அதுவே நம்மளுக்கு ஒரு இண்டீஜராக தானே வரும். இண்டீஜராக வந்தால் மட்டும்தானே டிவைட் ஆகும்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். அப்போ அதுவே ஒரு இண்டீஜராக வரும் அப்படின்றப்ப இந்த இடத்துலையுமே f(n)bi by n ஃபேக்டோரியல்ன்றதுமே இண்டீஜர்ஸாக தான் இருக்கும். இந்த எல்லா டேர்ம்ஸும் இண்டீஜர்ஸாக தான் இருக்கும். ஸோ இண்டீஜர்ஸாக இருக்குது அப்படின்றப்ப நம்மளால் கான்க்ரூவன்ஸ் வந்து அப்ளை பண்ணிட முடியும். ஸோ t/pk வரைக்கும் நம்மளுக்கு கான்க்ரூவன்ஸ் அப்ளை ஆகாது. அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து t² p/2kன்னு சொல்லி வரும். 2kக்குள்ளே வந்து ஒரு k+1 இருக்கும் அப்படின்றப்ப வந்து அது p/k+1 டிவைட் ஆகும். அப்போ நம்ம எப்படி போட்டுடலான்னா இதுக்கப்புறம் இருக்க எல்லா டேர்ம்ஸையும் mod p+k கொண்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் இருக்க எல்லா டேர்ம்ஸுமே k+1 டிவைட் ஆகும் அப்படின்றப்ப நம்ம அதை எடுத்துட்டு நம்ம வந்து mod p+k அப்படின்னு சொல்லி நம்மளால் கொண்டு வந்துட முடியும். அப்போ f(x) is congruent to f(bi) plus f'(bi) by 1 t/p/k mod p/k+1ன்னு சொல்லி இருக்கும். ஸோ இது நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு தெரியும்ல p/kக்கு வந்து ஒரு செட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குது b1 b2 brன்னு சொல்லிட்டு. ஸோ அதை என்னென்னு பண்ணுறோன்னா bi அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல இந்த i வந்து 1 less than or equal to i less than or equal to rன்னு சொல்லியிருக்குமா? f(bi) வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். congruent to 0 mod pkன்னு தெரியுமா? ஏன்னா அது வந்து f(x) is congruent to 0 mod pkக்கு சொல்யூஷனாக இருக்கிறதுனால f(bi) is congruent to 0 mod pk நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ இதையுமே நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? மல்டிபிள்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாமா? pkோட மல்டிபிள்ஸாக நம்ம இதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாமா? ஏன்னா இது எப்படி தான் இருக்கும்? pk டிவைட்ஸ் bi f(bi) அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னா s × p/k is equal to f(biன்னு சொல்லி நம்மளால் போட முடியும். ஸோ f(bi is equal to s × p/kன்னு இருக்குன்னா இந்த f(bi) இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு எப்படி வரும்? s × p/k plus f'(bi) by 1ன்னு இருக்கனால 1 நம்ம யூஸ் பண்ணல. t/p/k mod p/k+1ன்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா p/kவை மட்டும் காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். அப்போ p/kவை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா s plus f'(bi) into t mod p/k+1ன்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படின்னா x is equal to bi plus
டி பி பார் கேன்னு சொல்லியிருந்தோமா, இது வந்து எப்போ மட்டும்தான் பாசிபிளாக இருக்குன்னா இந்த பி பார் கே எஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் பிஐ இன்ட்டு டி வந்து கான்ட்ருவன்ட் டு 0 மாட் பி பார் கே ப்ளஸ் 1 இருக்கும்போது மட்டும்தான். ஏன் அதை சொல்கிறேன்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து இது கான்ட்ருவண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தோமா, அதாவது நம்மளுக்கு தெரியும்ல இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு கான்ட்ருவண்ட்டாக இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் அதே மாதிரி 0க்கு கான்ட்ருவண்ட்டாக இருக்குன்னா இது ரெண்டுமே கான்ட்ருவண்ட்டாக இருக்குமா. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஐ ப்ளஸ் டி பி பார் கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கான்ட்ருவன்ட் டு 0 மாட் பி பார் கே ப்ளஸ் 1க்கு சொல்யூஷனாக எப்போ மட்டும்தான் இருக்கும், பி பார் கே இன்ட்டு எஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் பிஐ இன்ட்டு டி வந்து கான்ட்ருவன்ட் டு 0 மாட் பி பார் கே ப்ளஸ் 1 இருக்கும்போது மட்டும்தான். இது எப்போ மட்டும்தான் இருக்கும், பி பார் கே ப்ளஸ் 1 டிவைட்ஸ் பி பார் கே இன்ட்டு எஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் பிஐ இன்ட்டு டின்னு சொல்லி இருக்கும்போது மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்போ என்ன பண்ணலாம், இந்த பி பார் கேவும் இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா பி டிவைட்ஸ் எஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் பிஐ இன்ட்டு டின்னு சொல்லி இருக்குமா. ஸோ இது ரெண்டுமே கான்ட்ருவண்ட்டாக இருந்துச்சுன்னா அது எப்போ மட்டும்தான் பாசிபிளாக இருக்கும், இந்த இதுக்குள்ளே இருக்க இந்த எஸ் இந்த டேர்ம் வந்து பிக்கு கான்ட்ருவண்ட்டாக இருக்கும்போது மட்டும்தானே பாசிபிளாக இருக்கும். ஸோ பிக்கு கான்ட்ருவண்ட்டாக இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த எஸ்ன்ற டேர்ம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம், எஸ் இஸ் ஈக்குவல் எஸ்ன்றது வந்து என்னது இந்த இடத்துல எஃப் ஆஃப் பிஐ இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு பிகேன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோமா. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ் எடுத்துக்கலாமா, எஸ் எடுத்துக்கிட்டோம்னா எஃப் ஆஃப் பிஐ பை பி பார் கே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா, எஸ் இஸ் ஈக்குவல் டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல எஸ்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எஃப் ஆஃப் பிஐ பை பி பார் கே ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் பிஐ இன்ட்டு டி இஸ் கான்ட்ருவன்ட் டு 0 மாட் பி. என்னென்னா அந்த பிஐன் B1, B2, BR எக்ஸட்ரா டு BR வரைக்கும் ஒரு சொல்யூஷன் கன்சிடர் பண்ணுறோம். அந்த சொல்யூஷன் வந்து எதுக்கு சொல்யூஷனாக இருக்குது, மாட் பி பார் கேக்கு வந்து சொல்யூஷனாக இருக்குது. அப்படின்றப்ப இந்த டேர்ம்ஸை வச்சேவும் நம்ம மாட் பி பார் கே ப்ளஸ் 1க்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். அந்த சொல்யூஷனுமே நம்மளுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகும், எக்ஸ்னு ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகும்னா பிஐ ப்ளஸ் டி பி பார் கே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் ஆகும். இந்த டீயை நம்ம கண்டுபிடிக்கணும்ல, இந்த டீ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா இந்த கான்ட்ருவன்ஸ் வச்சு தான் நம்ம டீயை கண்டுபிடிக்க முடியும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஐ ப்ளஸ் டி பி பார் கேக்கு வந்து சொல்யூஷன் எப்போ மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா இந்த கான்ட்ருவன்ஸ் வந்து பாசிபிளாக இருக்கும்போது மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த கான்ட்ருவன்ஸை நம்ம சால்வ் பண்ணி பிக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சாலே அதை எடுத்து நம்ம எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். இப்போ இந்த கான்ட்ருவன்ஸ்லேயுமே 2 கேசஸ் இருக்குது. என்னென்னா ஒன்று இந்த எஃப் டேஷ் ஆஃப் பிஐ வந்து கான்ட்ருவன்ட் டு 0 மாட் பியாக இருக்குது, இன்னொன்று வந்து நாட் கான்ட்ருவன்ட் டு 0 மாட் பியாக இருக்குது. இப்போ வந்து என்ன எடுத்துக்கிறோன்னா எஃப் டேஷ் ஆஃப் பிஐ இஸ் கான்ட்ருவன்ட் டு 0 மாட் பின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆயிருன்னா இது வந்து 0 மாட் பிக்கு கான்ட்ருவண்ட்டாக இருக்குன்ற மாதிரி ஆயிரும். இப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு 2 டேர்ம்ஸ் இருக்குது, ரெண்டுமே அடிஷனில் இருக்குதுன்னு வைங்களேன். ஈக்குவல் டு 0வாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 0 ஒய் வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 2 இதை ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ வந்து நம்மளுக்கு 0 கிடைக்குதுன்னா ஒன்று 0 ஆயிடுச்சுன்னா இன்னொன்றுமே 0 இருந்தால் மட்டும்தானே இது பாசிபிளாக இருக்கும். ஒருவேளை இங்கே 1 நான் போட்டுட்டு 1 + 0ன்னு போட்டோன்னா 0ன்றது வந்து பாசிபிளாக இருக்குமா, இருக்காது. ஒருவேளை ஒய் வந்து 0ன்னு சொல்லலை நம்மளுக்குன்னா 1 - 1 2 - 1 2 - 2 இந்த மாதிரி நம்ம போட்டுகிட்டே வேறு சொல்யூஷன்ஸ் போடலாம். ஆனால் ஒன்று வந்து 0க்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னொன்றுமே கண்டிப்பாக 0க்கு ஈக்குவலாக இருந்து தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமேவும் எஃப் டேஷ் ஆஃப் பிஐ வந்து கான்ட்ருவன்ட் டு 0 மாட் பியாக இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் பிஐ பை பி பார் கேவுமே கான்ட்ருவன்ட் டு 0 மாட் பி தான் இருக்கணும். ஸோ அப்படி அது கான்ட்ருவன்ஸாக இருந்துச்சுன்னா எப்படி தான் இருக்கும், இப்போ வந்து எஃப் ஆஃப் பிஐ டிவைட்ஸ் பி பார் கே இஸ் கான்ட்ருவன்ட் டு 0 மாட் பின்னு சொல்லி இருக்குன்னு வைங்களேன். அப்போ இது எப்போ மட்டும் தான் பாசிபிளாக இருக்கும், பி டிவைட்ஸ் எஃப் ஆஃப் பிஐ பை பி பார் கே வந்து இருக்கும்போது மட்டும் தான் பாசிபிளாக இருக்கும். ஸோ இந்த பி பார் கேவை என்ன பண்ணுறோன்னா இந்த பக்கம் கொண்டு போட்டோம்னா பி பார் கே ப்ளஸ் 1 டிவைட்ஸ் எஃப் ஆஃப் பிஐ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது எப்போ மட்டும் தான் பி பார் கே ப்ளஸ் 1 டிவைட்ஸ் எஃப் ஆஃப் பிஐ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், நம்ம எஃப் ஆஃப் பிஐ இஸ் கான்ட்ருவன்ட் டு 0 மாட் பி பார் கே ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ இந்த பிஐ வந்து
எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கான்க்ரூவன்ட் டு 0 mod p பார் k + 1க்கு வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துடுதா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஐ ப்ளஸ் டி பி பார் கேன்றது வந்து இந்த எல்லா டி எந்த டி எடுத்துக்கிட்டாலும் அது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கான்க்ரூவன்ட் டு 0 mod p + p பார் k + 1க்கு வந்து சொல்யூஷனாக இருக்குமா. இதுலேருந்து நம்ம இன்னொரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். என்னென்னா எஃப் ஆஃப் பிஐ இஸ் நாட் கான்க்ரூவன்ட் டு 0 mod p பார் k + 1ன்னு இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு எப்பயுமே நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. ஏன்னா இதில் என்ன சொல்லியிருந்தாங்க, எஃப் டேஷ் ஆஃப் பிஐ இஸ் கான்க்ரூவன்ட் டு 0 mod pன்னு சொல்லி எடுத்திருந்தோன்னா அதை வச்சு நம்ம கொண்டு வரப்போ பிஐ வந்து mod p பார் k + 1க்கு வந்து ரூட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்போ எஃப் ஆஃப் பிஐ வந்து நாட் கான்க்ரூவன்ட் டு 0 mod p + kன்னு சொல்லி வந்துருச்சுன்னா இது வந்து ரூட்டாக அமையாதுல, நம்மளுக்கு நாட் கான்க்ரூவன்ட்டாக வந்துருச்சுன்னா ரூட்டாக வராது இது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, எஃப் ஆஃப் பிஐ வந்து நாட் கான்க்ரூவன்ட் டு 0 mod p பார் k + 1 இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு வந்து எப்பயுமே சொல்யூஷன் இருக்காது, எந்த ஒரு பீக்குமே எக்ஸ் வந்து சொல்யூஷனாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேஸில். ஸோ நெக்ஸ்ட் கேஸில் என்னென்னா எஃப் டேஷ் ஆஃப் பிஐ வந்து இந்த எஃப் டேஷ் ஆஃப் பிஐ வந்து நாட் கான்க்ரூவன்ட் டு 0 mod pன்னு எடுத்துக்கிறோம். அப்போ வந்து டீக்கு வந்து நம்ம தனியாக சொல்யூஷன் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். அந்த டீ வந்து யூனிக்காக தான் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு டி நாட் அப்படின்ற ஒரு யூனிக்கான டேர்முக்கு வந்து அந்த சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஸோ அதோட ஃபார்ம் எப்படி இருக்கும், டி நாட் தான் அந்த டீக்கான சொல்யூஷன் சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஐ ப்ளஸ் டி நாட் பி பார் கே மாட் பி பார் k + 1 அப்படின்னு சொல்லி இதான் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதான் மொத்தமாக உங்களுக்கு ஒரு தடவை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படி வந்து ப்ரொசீஜர் வச்சு சால்வ் பண்ணணுன்னு. என்னென்னா இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கான்க்ரூவன்ட் டு 0 mod p பார் k + 1ன்ற ஃபார்மெட்டில் ஒரு பாலினாமியல் கான்க்ரூவன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த p பார் k + 1க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி பி ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்க எல்லா டேர்ம்ஸ்க்கும் p பார் k வரைக்கும் இருக்க எல்லா டேர்ம்ஸ்க்கும் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கணும். அந்த சொல்யூஷன்ஸை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் அடுத்தடுத்து கண்டுபிடிக்கணும். பிக்கான சொல்யூஷன் வச்சு பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், பி ஸ்கொயர் வச்சு பி கியூப் வச்சு p பார் 4 அந்த மாதிரி வந்துட்டு p பார் k வரைக்கும் கண்டுபிடிச்சணும். அடுத்து p பார் கேக்கு நான் சொல்கிறேன். இப்போ p பார் கேக்கு வந்து சொல்யூஷன்ஸ் p1 b2 எக்ஸட்ரா br வரைக்கும் இருக்குன்னா இதை வந்து இந்த p பார் k வந்து சொல்யூஷன்ஸ் பிஐன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். காமனாக இந்த b1 b2 எக்ஸட்ரா br வந்து bi அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இந்த p பார் k + 1 இது வந்து p பார் கேக்கான சொல்யூஷன். அடுத்து நம்ம p பார் k + 1க்கான சொல்யூஷன் பார்க்குறோம். அது எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஐ ப்ளஸ் டி p பார் கேன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ என்னென்னா இதில் இந்த டீக்கான சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். என்னென்னா ஃபஸ்ட் எடுத்தோமே எஃப் ஆஃப் பிஐ இஸ் கான்க்ரூவன்ட் டு 0 mod p பார் k + 1 இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது வந்து கான்க்ரூவன்ட் டு 0 mod p + k இருக்குன்னா அடுத்து எஃப் டேஷ் ஆஃப் பிஐ வந்து 0 mod pக்கு கான்க்ரூவன்ட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். ஒருவேளை கான்க்ரூவன்ட்டாக இருந்துச்சுன்னா பிஐக்கு நம்ம எந்த பிஐ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு கான்க்ரூவன்ட்டாக ஒரு செட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் நம்மளுக்கு எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். இந்த டீக்கு வந்து எந்த டேர்ம் போட்டாலும் சொல்யூஷன் எக்ஸ் வந்து சொல்யூஷனாக தான் மாறிடும். அந்த எக்ஸ் வந்து அதுக்கு ரூட்டாக தான் இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்கும். அப்படின்றப்ப இந்த பிஐயை வச்சு ஒரு செட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் இந்த பிஐக்கு கான்க்ரூவன்ட்டாக. அதுவே எஃப் டேஷ் ஆஃப் பிஐ வந்து நாட் கான்க்ரூவன்ட் டு 0 mod பிஐ இருந்துச்சுன்னா கான்க்ரூவன்ட்டாக இல்லாத மாதிரி சொல்யூஷன்ஸ் நம்மளால் கொண்டு வர முடியும். பிஐக்கு கான்க்ரூவன்ட்டாக இல்லாத மாதிரி சொல்யூஷன்ஸ் நம்மளால் கொண்டு வர முடியும். அப்படின்றப்ப அதை தான் நம்ம சொல்யூஷன்ஸ் எடுத்துக்குவோம். ஏன்னா ஒரு பாலினாமியல் கான்க்ரூவன்ஸ்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து இன்கான்க்ரூவன்ட் சொல்யூஷன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். கான்க்ரூவன்ட்டாக இருக்க சொல்யூஷன்ஸ் போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு கான்க்ரூவன்ட்டாக நிறைய சொல்யூஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்படி சொல்யூஷன்ஸ் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்ல மாட்டாங்க. இன்கான்க்ரூவன்ட்டாக இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதை தான் நம்ம சொல்யூஷன்ஸ்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். அப்படின்றப்ப எஃப் டேஷ் ஆஃப் பிஐக்கு வந்து யூனிக்காக அந்த பிஐக்கு கான்க்ரூவன்ட்டாக இல்லாத மாதிரி சொல்யூஷன்ஸும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எஃப் டேஷ் ஆஃப் பிஐ வந்து கான்க்ரூவன்ட் டு 0 mod பிஐ இருந்துச்சுன்னா அந்த பிஐக்கான சொல்யூஷன் மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு சொல்யூஷன் வந்து எப்படி கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னு சொல்லி பார்த்துட்டோம். இந்த டீக்கு சால்வ் பண்ணுறதுக்கான ஒரே பாசிபிலிட்டி என்னென்னா அந்த எஃப் ஆஃப் பிஐ பை பி பார் கே ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் பிஐ இன்ட்டு டி இஸ் கான்க்ரூவன்ட் டு 0 mod பி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம்ல.
இந்த டேர்மில் அந்த எஃப் ஆஃப் பிஐ எஃப் டேஷ் ஆஃப் பிஐ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணும்போது மட்டும்தான் டீக்கான பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கொண்டு வரப்போ அந்த டீ வந்து ஈக்குவல் ஆச்சுனா மட்டும்தான், அந்த கான்க்ரூவன்ட் டு 0 mod pக்கு ஈக்குவல் ஆச்சுனா மட்டும்தான் அந்த டீ வந்து கரெக்டாக நமக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். அந்த சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இதை வச்சு நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இது மூணையும் நம்ம சால்வ் பண்ணிட்டு இதில் வந்து பாசிபிளாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம அடுத்த சொல்யூஷனுக்கு நம்ம போகணும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்.